இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஸ்லீவ் டிசைனை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட ஸ்லீவுக்கு வர பார்டரை கட் பண்ணி இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க கோபுர ஸ்லீவ் டிசைன் தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவையான மாடலை கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்களும் இதை மாதிரி டிசைன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் டைம் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ண கேன்வாஸை லைனிங் துணியில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது இந்த கோபுர டிசைனுக்கு ஏற்றாப்பில் மெயின் கிளாத் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். அந்த பார்டரை கட் பண்ணோம்ல அதை வச்சு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். ஸ்லீவு நெக்கு எல்லாத்தையும் அடித்து திருப்போம்ல அதை போல் இந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கிறோம். இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுற இந்த பார்டர் வந்து ப்ளவுஸோட கலர்லேயே இருக்குது. நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டிச் பண்ண சொல்ல கண்டிப்பாட்டு பின் பண்ண மறக்காதீங்க. பின் பண்ணி ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஃபைனலி இந்த வீடியோவில் இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டியிருக்கேன். இந்த டிசைனை ஸ்லீவில் எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.